கிரகங்களை நான் வந்து கேரக்டராக உருவப்படுத்துவேன். 3ஆம் இடம் கெட்டு போச்சு, அவங்க சகோதரன் போய்ப்பார். சந்திரன் கெட்டு போச்சு, அம்மா நல்லபடியாக இருப்பார், சந்திரன் ஆக்டிவேஷன் ஆகிடுவார். சூரியன் கெட்டு போச்சா, அப்பா நல்லபடியாக இருப்பார், முடிஞ்சு போச்சு. இப்படி எல்லா உறவு முறைக்குள்ள ஒரு கிரகம் இருக்குது. மாமியார் ஒரு சில விஷயம் 11 லாபஸ்தானம் கிடைக்கணுமா, அப்போ ஒரு சில விஷயம் ஆக்டிவேஷன் பண்ணணும். அப்படி உறவு முறையை முதல்ல சீராக்கணும். உறவு முறையை மதித்து நீங்கள் பண்ணாவே ஒவ்வொரு உறவு முறைக்கும் ஒரு கிரகத்துடைய காரகத்துவம் உண்டு. நீங்கள் அது கோயிலுக்கு தான் போய் செய்யணும்னு அவசியம் இல்லை. இங்கே பண்ணாவே வேலை செஞ்சிடும். இப்போ நிறைய பேர் சந்திராசத்தை பார்த்து பயப்படுவாங்க. ஐயோ உனக்கு சந்திராசம் வரும் போது சொல்லிட்டு. ஐயோ பெத்த அம்மா நல்லபடியாக பார்த்துக்கோ, உனக்கு சந்திராசம் வேலை செய்யாது. அம்மா தான் சந்திரன், நல்லபடியாக பார்த்துக்கோ. சூரியன் தான் அப்பா. அப்போது மாதா பிதா குரு தெய்வம்னு சொன்னான். முதல்ல ஃபஸ்ட்டு லிஸ்ட்டில் வந்துடுறாங்கல்ல. இந்த 2 பேர் பார்க்கும்போது நவகிரகங்கள் உங்கள்கிட்ட வர்றதுக்கு அச்சப்படும். பிரச்சனை அதுதான். என்னதான் நவகிரகங்கள் உங்கள்கிட்ட வேலை செய்யறதுக்கு துடிப்பாக வந்தாலும் கூட நீங்கள் செஞ்ச இந்த புண்ணிய பலம் வந்து காப்பாற்றும். தர்மம் தலை காக்கிற மாதிரி. அப்போ வந்து நின்று பேசும்போது உங்களால் அது செயல்பட முடியாத ஒரு சூழ்நிலை நம்ம ஏற்படுத்தணும். எப்படி ஏற்படுத்த முடியும்னா, அந்த காலத்தில் கூட்டு குடும்பமாக இருந்தாங்க, உறவு முறையில் மதித்தாங்க, நல்ல தன்மையோடு இருந்தாங்க, நல்ல செயல்களை புரிஞ்சாங்க. அப்பயும் கெட்ட விஷயம் நடந்துச்சு, இல்லைன்னு சொல்ல முடியாது. அது ஒரு பார்ட் நடந்துச்சு. இந்த அளவுக்கெல்லாம் இல்லை. முதல்ல உறவு முறையை மதிக்க கற்றுக்கணும்.